எங்கு செல்வது என்று வழி தெரியவில்லையே என்று திணறும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது நாகும் 1:3. கர்த்தருடைய வழி சுழற்காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. முன்னாடி செங்கடல், பின்னாடி சத்துருக்கள், கூட தன் ஜனங்களின் முறுமுறுப்பு. திணறினாலும் தேவனை நோக்கி பார்த்தார் மோசே. தேவன் கோலை நீட்டு என்றார். விசுவாசத்தோடு நீட்டினார். தேவன் பலத்த பெரிய கீழ்காற்றை அனுப்பினார். செங்கடல் பிளந்தது, சத்ரு அழிந்தார், அவர் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டனர். எப்பக்கமும் நெருக்கப்படுகிறேன் என்று பவுல் சொன்ன மாதிரி எல்லா திசையிலும் பிரச்சனையின் மத்தியில் வழி தெரியாம திணறிக் கொண்டிருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு தேவன் சொல்லுவதை செய்யுங்க. உங்களுக்கு என்று ஒரு பலத்த காற்றை பரிசுத்த ஆவியின் மூலம் தேவன் அனுப்பி வழிகளை திறக்க செய்வாருங்க. ஜெபிக்கலாமாங்க. பிரச்சனையின் மத்தியில் வழி தெரியாமல் திணறும் எனக்கு விசுவாசத்தில் வழியை கண்டறிய கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.